பாத எரிச்சல், பாத குத்தல், பாத வலி, குதிகால் வலி. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது சுகர் இருக்கிறதுனால இதெல்லாம் ஏற்படுது அப்படின்றது நம்மளுடைய ஒருவரத்திலோட எண்ணமாக இருக்குது. சுகர் இதை அதிகப்படுத்துமே தவிர இது ஏற்படுவதற்கு சுகர் காரணம் அல்ல. இதை முதலில் நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஹார்டான பகுதிகளுக்கு இரத்தம் செல்லாமல் அந்த இடம் இரத்த ஓட்ட குறைவு ஏற்படுவதால் வருவதே பாத எரிச்சல், பாத குத்தல், பாத வலி, குதிகால் வலி. நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் சம அளவில் இரத்த ஓட்டம் இருக்க வேண்டும். இரத்த ஓட்டம் குறைவு ஏற்படும் பொழுது இரத்தத்தின் மூலம்தான் புரத சத்துக்கள் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தசை நார்களுக்கும் நரம்புகளுக்கும் செல்கிறது. அது சம அளவில் செல்லவில்லை என்றால் அந்த தசை எலும்பு நரம்பு பலகீனம் அடைவதால் வருவதுதான் பாத எரிச்சல், பாத வலி, பாத குத்தல். பாதம் கூசுற மாதிரி இருக்கு, நடக்கிறதே தெரியாது அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த குதிகால் வலி. குதிகால் வலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மாதவிலக்கு மூலம் அதிகப்படியான, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பிளேடால் துளியோண்டு கிழிச்சுட்டாலே ஒரு பயங்கர பெயினை ஃபீல் பண்ணுறோம், ஒரு ட்ராப் ரத்தம் வெளியில் வந்ததுக்கு. பட் ஒரு பெண் வயதுக்கு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட மெனோபாஸ் பீரியட் 50-55 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 750 ml ரத்தம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டெலிவரி டயத்தில் ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் அடிப்படையில் குதிகால் வலி அப்படின்றது பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னால் இரத்த இழப்புக்கு தகுந்த இரத்த உற்பத்தி இருக்கா? இரத்த உற்பத்தி எப்படி உருவாகும்? நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான். ஸோ சம அளவில் நம்ம உணவு எடுத்துக்கிறோமா சரி வர? இது எல்லாம் சேர்ந்து ஒரு 40-45 வயசு இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா இந்த பாத எரிச்சல், பாத குத்தல், பாத வலி, குதிகால் வலி. சரி, ஏன் சுகர் வந்தால் இது அதிகமாகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டில் வரும். சுகர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சுகருக்கான மருந்துகள் எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஆயுர்வேதிக் மருந்து தான் பயன்படுத்துகிறாங்க, சித்தா மருந்து தான் பயன்படுத்துகிறாங்க சுகருக்கு அப்படின்னு 100% சொல்ல முடியாது. 99% மனிதர்கள் ஆங்கில மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள் சுகருக்கு. ஏன்னா சுகரை இமிடியேட்டாக மெயின்டைன்ஸ் பண்ணணும், அவங்களுடைய சர்வைவல், அதுதான் காரணம். ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இரத்த ஓட்டத்தின் தடையை அதிகப்படுத்தி இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துது. அதுதான் காரணம். சுகர் வந்ததுனால ஒருத்தருக்கு பாத எரிச்சல் வருமா அப்படின்றது கிடையாது. பாத எரிச்சல் அவருக்கு குறைந்த அளவில் இருந்திருக்கும். சுகர் அதிகமாகும் பொழுது அந்த பாத எரிச்சல் அதிகமாகுமே தவிர பாத எரிச்சலுக்கும் சுகருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் சுகர் பாத எரிச்சலை அதிகப்படுத்தும். இதற்கு பார்த்தீங்கன்னா சித்த மருந்துகள் மிகச்சிறந்த பலன் தரும், ஆயுர்வேத மருந்துகள் மிகச்சிறந்த பலன் தரும். ஆயுர்வேத மருந்துகளாகட்டும் சித்த மருந்துகளாகட்டும் பாத எரிச்சல், பாத குத்தல், பாத வலி, குதிகால் வலிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரத்த ஓட்டத்தை சமன் செய்து பலகீனம் அடைந்த நரம்பு தசை எலும்புகளை பலம் பெற செய்வதன் மூலம் இதிலிருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு தருகிறது.